நிறைய ஒன் மோர் ஒன் மோர். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முடிந்து விட ஆசை. பாட்டு அதுதான் நீ ஒரு பாட்டு பாடுமா? வைபான பாட்டு 2K கிட்ஸுக்கு. டங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கு நன்னினாரி ரூட்டை போட்டு ஆளை போட்டு ஆளை போட்டா ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் இவங்க யாரும் தெரியாதா? அதுதான் மூவி ரிவ்யூ பண்ணுவோம். தளபதிடா அப்படிதானே பாக்குறேன். Artist யாரு வச்சுக்கிட்டு. இப்ப அதே மாதிரி பாட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல்லு. என் இனிய பொன் நிலாவே. சார். அதாவது 1918ல வந்து பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண ஒரு படத்துல வந்த பாட்டு அது, என் இனிய பொன்னிலாவே. உங்க வாசிக்கலனா எப்படி சார் அது கிட்டத்தட்ட ரைட். இப்ப வந்திருக்கும்? இது அவங்க எல்லாம் காசு கொடுத்து வாச்சாங்க, இல்ல அன்னை தெரசா மாதிரி சேவை பண்ணாங்களா அவங்க? காசு கொடுத்து தான் சார். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாட்டு பாட தெரியுமா? உனக்கு பாட தெரியுமாமா? தெரியாதா? உனக்கு தெரியுமாமா? லைட்டா தான் சார் பாடு. தெரியும். லைட்டா தான் பாடு. இப்ப மத்தவங்க இருட்டியா பாடுறாங்க, லைட்டா தான் பாடு. பாடு, லைட் மியூசிக்கா பாடு. சார் அது ஒரு 2-3 பாட்டு தான் சார். சின்ன சின்ன ஆசை பாட்டுமா? பாடு பாடு. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை. சூப்பர். இதுல முடிந்து விட ஆசைன்னு சொன்னல, முடிந்து விட ஆசைன்னா நம்ம முடித்து வைத்த ஆசை. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல முடிச்சு வச்சா மறக்க மாட்டோம், முடிச்சு வைப்பாங்க. அதனால முடித்து வைத்த ஆசைன்னு வைரமுத்து எழுந்தாரு. முடித்து வைத்த ஆசை ஞாபகம் வச்சுக்கோ. லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் பாட்டு. அதுதான் நீ ஒரு பாட்டு பாடுமா? சார் பாடு. ஏதாவது பாட்டு பாடு. வைபா. வைபான பாட்டு 2K கிட்ஸுக்கு. டங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கு நன்னினாரி ரூட்டை எடுத்து கோடு போட்டா கோடு மேல ரூட்டை போட்டா ரோட்டை போட்டு ஆளை போட்டா ஆளை போட்டு ஆளை போட்டா அழுக்கு மூட்டை மீனாட்சி மூஞ்ச கழுவினாச்சு. அது வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ற மாதிரி இல்ல, அதனால அது வந்து ஆம்பளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்ல அது பாடி ஷேமிங்ல இது ஜெண்டர் ஷேமிங். ஓகே. இப்ப இந்த பாட்டு இருக்குல்ல, இப்பெல்லாம் பாடுறாங்கல்ல, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யார் இசையமைத்தாங்க, யார் பாட்டு எழுதினாங்க, யார் நடிச்சாங்க, யார் அதை தயாரிச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவீங்களா நீங்களா? இல்ல சார், சிங்கர் அப்புறம் அதுல நடிச்ச ஆக்டர் அவ்வளவுதான் நாங்க பாப்போம். எங்களுக்கு அது கம்போஸ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. தெளிவா சொல்லிட்டேன், நான் பார்க்க மாட்டேன். அப்ப ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் இவங்க யாரும் தெரியாதா? மூவி ரிவ்யூ பண்ணும்போது அப்ப பார்த்துச்சு. அதெல்லாம் தெரியும் சார். அவங்க அப்புறம் அதான் முக்கியம். பாடுறாங்க அப்படி அப்படியே compose ஒரு ஃபேமஸான பேர்னா சாங் செலக்ட் பண்றதே தளபதிடா அப்படிதானே பாக்குறேன். Artist யாரு வச்சுக்கிட்டு. சிலர் தான் Artist. சில பேர் தான் அனிருத், ஹிப்ஹாப் ஆடி இந்த மாதிரி அவங்களோட ராப் சாங்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணி பாக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி ஃபேன் பேஸ்ல இருக்கவங்க சரி, அவங்க இப்ப நீங்க மஞ்சுமேல் பாய்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்க? பார்த்தேன். அதுல அந்த முக்கியமான படத்துல ரொம்ப முக்கியமானது என்னது? மலை மலை போறதுல வர குணா கே பாட்டு. இப்ப அதே மாதிரி பாட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல்லு. என் இனிய பொன் நிலாவே அந்த சாங்க்கு வந்து இளையராஜாவோட சாங்க்கு இளையராஜாக்கே உரிமை இல்லன்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்படியா? அது என்ன மேடம் தெரியுமா? எஸ் சார். அதாவது 1918ல வந்து பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண ஒரு படத்துல வந்த பாட்டு அது, என் இனிய பொன்னிலாவே. மூடு பனின்ற ஒரு படத்துல வந்த பாட்டு இது. ஸோ இது வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து ரீமிக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கு. நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ அகத்தியான்ற ஒரு படத்துக்கு இந்த பாட்டை என் இனிய பொன்னிலாவை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து இப்போ வேல்ஸ் வந்து நம்ம இளையராஜா சார்ட்ட வந்து இதை வாங்கியிருக்காங்க. ஆனா சரிகமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டு வந்து நாங்க காசு கொடுத்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ண பாட்டு, நாங்க அது காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இதை டெல்லியில வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு கேஸ்ல? கேஸ்ல வந்து சரிகமாவுக்கு தான் வந்து காப்பிரைட்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன ஃபீல் பண்றது பத்தி? அது எப்படி சார், அவர் தான் பாடிருக்காரு, அவர் பாட்டு அவருக்கே உரிமை இல்ல, அதுவும் அவர் பையன் தான் அதை யூஸ் பண்றாருன்னா அது எப்படி? அது பையன் யூஸ் பண்ணலாம், அப்ப அடுத்தவங்க யூஸ் பண்ண கூடாதுல்ல? பையன் போது அவங்களுக்கே உரிமை இல்லையா? அதாவது அப்ப வாரிசு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அப்புறம் நெப்போட்டிசம் சொல்றாங்க. எப்படி? சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா, ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வந்து ஒருத்தர் கம்போஸ் பண்றாரு, அந்த பாட்டுக்கு இசையமைக்கிறாரு, ஒருத்தர் பாட்டுக்கு லைன்லாம் எழுதுறாரு. அந்த பாட்டு வந்து ஒரு கம்போஸ் பண்ணவர் அவர் மட்டுமே பண்றது இல்லை, அதுல ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிப்பாரு, அதுல ஒருத்தர் கிட்டாரை வாசிப்பாரு, வயலின் வாசிப்பாரு, என்னென்னமோ இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த பாட்டுல உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. எவ்வளவு காசுக்கு இருக்கு, எவ்வளவு இருக்கு?
சார் அவங்க வாசிக்கலன்னா எப்படி சார் அது கிட்டத்தட்ட ரைட். இப்ப வந்திருக்கும்? இது அவங்க எல்லாம் காசு கொடுத்து வாச்சாங்க, இல்ல அன்னை தெரசா மாதிரி சேவை பண்ணாங்களா அவங்க? காசு கொடுத்து தான் சார் காசு வாசிச்சாங்க. கொடுத்தால அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்கள நம்ம அனுப்புறோம். இப்ப பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய இசை வர்றப்ப அந்த காலத்துலாம் இசை இளையராஜான்னு வரும். உதவின்னு கூட யாரும் போட மாட்டார், பேர் போட மாட்டார். எம்எஸ் விஸ்வநாதன் அந்த காலத்துல மியூசிக் போடுறப்ப உதவி ஜோசப் கிருஷ்ணான்னு ஒருத்தர் வரும். அவர் கூட வந்து ஒருத்தர் பண்ணுவார். என்ன பண்ணுவாங்கன்னா இவர் மியூசிக் கொடுத்தாருன்னா ஒருத்தர் இப்படி பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? பார்த்திருக்கோம். கண்டக்டிங்னு வாங்க. அது மாதிரி ஜோசப் கிருஷ்ணான்ற ஒரு பண்ணுவாருன்னு அவர் பேர் போட்டாங்க. இவர் வந்த பிறகு இளையராஜா பேர் வெறும் இசை இளையராஜா அப்படின்னு வரும். அவர் மட்டும் இசை ஞானி, இசை மேதை, இசை கடவுள் இப்படிலாம் இருக்கும். ஆனா மத்தவங்க பேர்லாம் வராது. ரோஜா படத்துல ஏஆர் ரஹ்மான் வந்து கம்போசரா வந்தார். வந்த உடனே ரோஜாவோட ஆடியோ கேசட் ரிலீஸ் இருக்குல்ல, அதுல கேசட் பின்னாடி யார் யார் பேரும் இருந்தது. அப்பதான் நாங்க முதல் முறையா பாக்குறோம், ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்குதுன்ட்டு. ஏன்னா அதுல வயலின் வாசிச்சவங்க, அதுல கோரஸ் ஒர்க் பண்ணவங்க பாடினவங்க, எல்லாரும் அந்த பேரும் பாட்டுல போட்டுருக்காங்க. அதை யார் ரெக்கார்ட் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் அவர் டைட்டில்ல கொடுத்திருந்தாரு. ஆடியோ கேசட்லயே, கேசட் அப்பெல்லாம் சிடி எல்லாம் வரும் எல்லாத்துலயுமே. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிச்சு இசையில. இவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அத்தனை பேருக்கும் கிரெடிட் கொடுத்திருக்காரு ரஹ்மான் அப்படிங்கிறவரு. நான் மட்டும் இந்த பாட்டை கிரியேட் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ரஹ்மான் அந்த பாட்டுக்கு உரிமை மட்டும் தான் வச்சுப்பார். அந்த பாட்டுக்கெல்லாம் ரஹ்மான் தான் உரிமை, எந்த படமா இருந்தாலும். இப்ப இளையராஜா வந்து உரிமையா இல்லையா அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சு இல்லையா? டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு பாட்டை ஒரு தயாரிப்பாளர் காசு கொடுத்து வாங்குகிறார், காசை கொடுத்த உடனே அந்த உரிமை அந்த கம்போசருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ முடிஞ்சிடுச்சு, அது தயாரிப்பாளருடைய அவருடைய சொத்து அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இது இன்னைக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே 2005 சச்சின் அப்படின்னு விஜய் நடிச்ச படம், அதுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக். அவரு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு, டே 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 கட்டிக்கோடா பசை போட்டு ஒட்டிக்கோடா நான் தான் மாடி வீடு ஏறி நீ வாடா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஏற்கனவே ஜெமினி அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருந்த சங்கர் தாதா அப்படிங்கிற படத்துல, தெலுங்கு படத்துல வந்த பாட்டு. இந்த பாட்டு எங்களோடது அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு இந்த பாட்டை அவங்க யூஸ் பண்றதா இருந்தா ஒரு 4 கோடி 5 கோடி பணம் எங்களுக்கு கொடுக்கணும், இல்ல படத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹைகோர்ட் என்ன ஜட்மெண்ட், சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பாட்டுல அந்த பாட்டு கம்போஸ் பண்ணவர் தான் தேவி ஸ்ரீ பிரசாத், அதையும் அவர் தான் பண்ணாரு, இதையும் அவர் தான் பண்ணாரு. ஆனாலும் அவருக்கு உரிமை இல்லை, அந்த பாட்டுடைய உரிமை தயாரிப்பாளருக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, ஒரு படம் வந்தது வசூல் ராஜா MBBS ஒரு படம், அதுல ஒரு பாட்டு சிரிச்சி சிரிச்சி வந்த சீனாத்தானா டோய் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டாலதான் அந்த படமே ஓடி பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜு சொல்றாரு. ஒரு சாதாரண குடிமகன் அல்ல, ஒரு நீதிபதி கூறுகிறார், ஒரே ஒரு பாட்டு சிரிச்சி சிரிச்சு வந்த சீனா தானா டோய் அப்படிங்கிற பாட்டாலதான் படம் ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கமலஹாசன் நடிச்சதெல்லாம் வேஸ்டா? ஜட்ஜி வந்து சொல்றாரு நீதிமன்றத்துல, இந்த மாதிரி இது எந்த வித நியாயமோ யாரும் கேட்கவும் முடியாது, ஏன்னா ஜட்ஜ் இல்லையா, ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு பாட்டாலதான் ஒரு படம் ஓடும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குதுப்ப. அந்த பாட்டை யார் தயாரித்தார்கள், அவங்களுக்கு தான் அது உரிமை. அதனால ப்ரொடியூசருக்கு தான் உரிமை. நீங்க காசு கொடுத்துட்டு பாட்டு எடுத்துங்க, இல்ல பாட்டை ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பாட்டை ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்றது வேற விஷயம், அது வந்து புதிது அல்ல. இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ்னு படம் வந்துச்சு, அதுல அந்த இந்த பாட்டை யூஸ் பண்ணாங்க, இளையராஜாவோட பாட்டு கண்மணி பாட்டை யூஸ் பண்ணாங்க. இப்ப அந்த பாட்டை நம்ம திருப்பி பாடினா கூட யூடியூப்ல வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பான், அந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாங்க. ஏன்னா அது நம்ம இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இசை அப்படிங்கிறப்ப அங்க பாம்பேல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிஹர்சல்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ரிஹர்சல். ஒரு டீம் வச்சிருக்காங்க, டான்ஸ் ரிஹர்சல் பண்றப்ப இவங்க ஓடி போய் திடீர்னு பார்ப்பாங்க அந்த டான்ஸ் ரிஹர்சல் என்ன பாட்டை போட்டு ஆடுறாங்கன்றது. அந்த பாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பாட்டை எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க ரிஹர்சல்ல அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதாவது ஒரு பாட்டு, அந்த பாட்டை போட்டு பசங்க ஆடினா அது தப்பு, அந்த பாட்டை போடக்கூடாது, அதுக்கு ரைட்ஸ் காசு கொடுங்க எங்களுக்குன்றாங்க. இது எந்த வித எங்க போய் முடியும் இது? அப்ப வந்து ஒரு பாட்டு வந்து பிரபலமே ஆகாம போறது காரணமே இதுதான். இன்னைக்கு வந்து ஒரு 10 வருடமாக எத்தனை பாட்டு பிரபலமாய் மேசிவ் ஹிட் எல்லாம் ஆயிருக்கும்? ரொம்ப 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 ரேர், ரொம்ப ரேர். ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணா என்ன ஆகும், இப்போ பாட்டு எடுத்தமா விட்டுரு அவ்வளவுதான், அது போய்கிட்டே இருக்கு. அதை போய் இங்க யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணி எவனும் பண்ண மாட்டான், விட்டுருவான்ல, அவ்வளவுதான். அதாவது அருந்ததி ராயின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு புக் எழுதினாங்க, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற புக்கு. அந்த புக்கை பைரேட் பண்ணாங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து, அந்த புக்கோட விலை வந்து 300 ரூபாய், ஆனா ஜெராக்ஸ் எடுத்து 50 ரூபாய்க்கு வித்தாங்க, பிச்சுட்டு போகுது. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஏமா உங்க புக்கை வந்து திருட்டுத்தனமா இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து விடுறாங்களே, அதை பத்தி என்ன? என் புக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எனக்கு சந்தோஷம்னாங்க அந்த அம்மா. அந்த புக்கை தயாரிச்ச அடிபடுவோம், அது வேற விஷயம். ஆனா இந்த அம்மாவோட எழுத்து போய் சேர்ந்துருது இல்ல, அதான் முக்கியம். அப்ப என்ன ஆகுனா, கலை போய் சேராது. இப்ப படைப்பாளி அப்படிங்கிறவர் ஒரு படைப்பை கிரியேட் பண்றாரு, அந்த படைப்பு நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததானே முக்கியம். நீ படைப்புக்கு நானே ரைட் வச்சுப்பேன், நீயே வச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்ல, வேஸ்ட் தானே. இப்போ ஒரு பாட்டை வந்து பாடக்கூடாது, எல்லாரும் பாடுங்க, ஓப்பன் பண்ணி விட்டா என்ன இருக்கு? அவன் அந்த டீப் சீக்குங்கிறதையே ஓப்பன் பண்ணி ஓப்பன் சோர்ஸ்னு விடுறான். பாட்டுக்கு எனக்கு ரைட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைப்புக்கு ரைட்டுன்றது தப்பு அப்படிதான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட சொல்லுவாங்க, ரஹ்மான் பண்றதும் தப்பு,
என் பாட்டு எனக்கு தான் சொந்தம், வேற யாரும் பாடக்கூடாது அப்படின்றாரு. எடுத்துட்டு போறா, நீ என்ன நீங்க வானத்தை தான் கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த பாட்டை. எல்லா பாட்டும் எங்க திருடுனது. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன், அந்த இதுல வச்சு பாட்டு வச்சு ஞாபகம் இருக்கா தெலுங்குல? நானி நடிச்சாங்கல்ல நீங்க, விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா சர்மா. ராஷ்மிகா மண்டானா இல்ல அந்த பாட்டுல. அது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே, இவரோட பாட்டு இளையராஜாவோட ஒரு பாட்டு இது அப்படின்னாங்க. இளையராஜாவோட ஒரு பாட்டு, அதே பாட்டு ரஹ்மானோட ஒரு பாட்டும் இருக்கும். இளையராஜாவோட பாட்டுன்னு தெரியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறான், பாடலாமான்னு தெரியல. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை, இப்படி வரும். அது இது இதே பாட்டு இதே டியூன்ல கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இவர் போட்டிருப்பாரு ரஹ்மானம். இப்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, கேட்டா ராகம்னு வாங்க. இவங்களுக்கு பாட்டு ஒரே மாதிரி இருந்தா மட்டும் அது ராகமா, மத்த வந்து ஒரே மாதிரி இருந்தா அது திருட்டா, அது காப்பியா? எனக்கு எது புரியல. இது ராகம். இந்த ராகத்தை யார் கிரியேட் பண்ணாங்க? அவன் ரைட்ஸ் வாங்கினானா? அதுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ராகத்தை யார் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அவர் பண்ணாரு இவர் பண்ணாருட்டு. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இந்த ராகங்களை வந்து இந்த தியாக பிரம்மம் இதுல சொல்லுவாங்க, கர்நாடிக் மியூசிக்ல 3 பேர் சொல்லுவாங்க, மும்மூர்த்திகள்வாங்க. தியாக பிரம்மம், ஷாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர் அப்படின்னு 3 பேர் கர்நாடிக் மியூசிக்ல ராகங்களை கிரியேட் பண்ணாங்கன்றாங்க. அவங்களே ஏற்கனவே இருந்த நம்ம தமிழ் பாடல்கள் வந்து சுட்டு இந்த ராகத்தை கிரியேட் பண்ணதாக ஒருத்தர் பயங்கரமான ஒரு புக் எழுதியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. அதை நான் பார்த்தேன். அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தா நம்ம உண்மை தெரிய வரும். எல்லாமே இளையராஜா சொல்ற மாதிரி இதெல்லாமே காத்துல வர்றது, அப்படி வர்றது, இப்படி பண்றது, மியூசிக் பண்றது, அவ்வளவு ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒருத்தர் கிரியேட் பண்றாங்க. ஓகே, பண்ணவருக்கு மியூசிக்கு காசை கொடுத்துருங்க, அதோட ரைட்ஸ் கிட்ஸ் வாங்க விடுங்க, யார் வேணா யூஸ் பண்ணிட்டு போட்டுமே, என்ன இருக்கு இதுல? உங்க பாட்டு மறுபடியும் யூஸ் ஆச்சுன்னா பெருமை தானே அது. ஆனா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்க என்ன, சில பேர் இந்த ரீமிக்ஸ் இந்த பேர்ல போட்டு சாவடிக்கிறாங்க சில பாட்டு, அது டார்ச்சரா இருக்கு. அது என்ன உண்மைதான் சார். அந்த பாட்டுக்கு இருக்க என்ன சொல்றது, ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அது மொத்தமும் சில பேர் அழிச்சிடுறதுனால அவங்க பயப்படுறாங்க. நம்ம அது காரணம்னா நம்ம அட்டாச் ஆகிறோம் அதோட. அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, சில விஷயங்கள் இப்ப எம்ஜிஆர் கலைஞர் அப்படிங்கறது அட்டாச் ஆவாங்க எல்லாருமே. எம்ஜிஆரோட படத்தோட டைட்டில் 1000ல் ஒருவன் அப்படிங்கிறது குப்பை மாதிரி ஒரு படம் பண்றாப்புல இவர் செல்வராகவன். அந்த 1000ல் ஒருவன் அற்புதமான படத்தை கேவலமாக்கி அந்த டைட்டில் கேவலப்படுத்திட்டீங்க. நாடோடி மன்னன் அப்படின்னு எம்ஜிஆரோட மிகச்சிறந்த படம் கேவலமா சரத்குமார் பண்ணார் அதை. இப்ப அதே மாதிரி பராசக்திங்கிறது அற்புதமான ஒரு படம், தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட அந்த படம். சிவாஜி கணேசன் கலைஞர் படம். அந்த படம் நீங்க பார்க்கணும், நீங்களாம் பார்த்து மிரண்டுருவீங்க அந்த காலத்துல. இப்ப என்ன பண்ணாங்க, பிகேன்னு ஒரு படம் ஹிந்தியில பண்ணாங்க, அது வந்து எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், இது புலி கடிச்ச மாதிரி கடிச்சது பராசக்தி. அவ்வளவு அட்டாக் எல்லாத்துலயுமே. அம்பாள் எந்த காலத்திலடா பேசியிருக்கால அறிவு கட்டவனே, நாஸ்திகத்தை சொல்லி ஒரு படம், கடவுள் இல்லை அப்படின்னு அந்த படம் சொல்லுது. அதுக்கு பேர் பராசக்தி. எவ்வளவு துணிச்சல் வேணும் அந்த படத்துல. அது வந்து என்ன பண்ணுவான், ஒரு இதுல கேரக்டர் கேட்பான், பிக் பாக்கெட்டாடான்னு கேட்பான் போலீஸ்காரன். இவர் எடுத்து போடுவார், எம்டி பாக்கெட் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. தமிழ்நாட்டை சொல்லுவாரு, பிறக்க ஓரிடம் பிழைக்க ஓரிடம், இப்படி இருப்போம் தான் தமிழன். தமிழன் வந்து தமிழ்நாட்டில் பழைக்க மாட்டான், வெளியூர் போய் எங்கெங்கயோ போய் தான் பண்ணுவான். அதை கேட்டா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றானுங்க. உன் ஊர்ல உனக்கு ஏன்டா வேலை தர மாட்டேங்கிறீங்க, ஏன் வெளியில போய் தேடணும்? இதெல்லாமே அந்த படம் கேள்வி கேட்டிருக்கும். அது மாதிரி பராசக்தி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் எடுக்கல யாருமே. அந்த காலத்திலேயே செம்மையா வந்து ஃபேமஸா இருந்த படங்கள் அது. அது இல்ல ஃபேமஸ்னா செகண்டரிமா, ஒரு சமுதாயத்தை மாத்தணும். ஆமா, புரட்சி படம் மாதிரி. ஒரு படம் நம்ம எடுக்கிறோம்னா அது சும்மா ஒரு கேலி கூத்தா ஒரு சர்க்கஸ் மாதிரி வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கானது அல்ல. அந்த படத்தை பத்தி நீங்க யோசிக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களை அந்த படம் பாதிக்கணும். அப்படிப்பட்ட படம் தான் படம். அப்படி எத்தனை படம் வந்திருக்கு தமிழ்ல பார்த்தா மிஞ்சி போனா 10 படம் வந்திருக்கு, அவ்வளவுதான். வரதெல்லாம் குப்பை படங்கள்லாம் வருது, அதை பாக்குறாங்க மக்கள். ஏதோ பாட்டு சமுதாயத்தை கெடுக்கலான்ற மாதிரி தான் இப்ப வருது. கண்டி சமுதாயத்தை சீர்படுத்துற மாதிரி ஒரு படம். சமுதாயம் வந்து சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி வரல. எல்லாம் அது எங்க வேலை இல்லையேங்கறாங்க. நான் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான். நீ வரியா பாத்தியா போனியா? இப்ப புஷ்பான்ற படத்துல என்ன சொல்ல வருது? ஆனா அப்ப அப்படி இல்லையே சார். வைஃப்காக போயிட்டு சிஎம் ஆக்குறான், போட்டோ அவங்க வைஃப் போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக போய் சிஎம் ஆக்குறான். இதுல என்ன கதை? இல்ல அவன் சிஎம் ஆக்குறான்றதெல்லாம் செகண்டரி. அவன் அதான் முக்கியம். ஒரு நல்லவன், ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் பாருங்க, காந்தி மாதிரி நல்லவன். அவன் பொண்டாட்டியை வந்து அவங்க மதிச்சிட்டான்றதுக்கு ஒரு சிஎம் மாத்தினாங்க. இவனே ரவுடி பொறுக்கி சந்தன கடத்தி வாங்கிட்டு பொறுக்கி இந்த பொறுக்கி வந்து ஒரு சிஎம் மாத்திரம் அப்படிங்கிறப்ப அது என்ன இருக்கு? ஏத்துக்கவே முடியாது. பொறுக்கியானா நம்மளும் ஏத்துக்கலாம் போல, மாத்தலாம் போல. இளைஞர்கள் மனசுல ஒண்ணு வந்து அந்த மெசேஜ் அந்த படம் சொல்லிடுச்சு. அப்ப மெசேஜ் சொல்லுது இல்ல. ஆமா, இதுதான் மெசேஜ். இதுல எதுவுமே நல்லது இல்லையே. இத பார்த்து ஒருத்தர் நம்மளும் இந்த மாதிரி பொறுக்கியாவலாம். ஏதோ பாக்குறப்போ பக்காவா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா, சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பாடல் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லுது, தயாரித்த துட்டு போட்ட தயாரிப்பாளருக்கு தான் அது சொந்தம் அப்படின்னுது. அப்ப படைப்பாளியோட உரிமை என்ன ஆகும்? படைச்சிட்டியா,
காசை வாங்கிட்டியா போயிட்டே இரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு Sir, சம்மந்தம் அப்போ இல்லை. எப்படி sir விட முடியும்? படைச்சாரு ஆனா வாழ்றது வந்து நம்ம கையில தான். அந்த மாதிரிதான் அவர் பாடிட்டாருன்னா அது தயாரிப்பாளருக்கு போயிடுச்சு. சார் அப்போ பாடின இளையராஜா அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் சார்? அதாம்மா அவருக்கு ரெஸ்பெக்ட்லாம் இல்லை, காசு வாங்கிட்டீங்கல்ல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கோர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்ணணும் பாவம், 30 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க போல இருக்கு அந்த பாட்டை. இளையராஜா 30 லட்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாரிகமாக்கும் 30 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பாட்டுக்கு 60 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து தானா அந்த படத்துல? தெரியல. அகத்தியா யார் ஹீரோ? ஜீவா அவரு சார். ஜீவா படத்துக்கு 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப அதிகம் தான். அவன் எப்படி ரெக்கவர் பண்ணுவாருன்னு தெரியல, அது அவங்க பிரச்சனை. இப்போ என்னன்னா அடிப்படையில கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாட்டை கிரியேட் பண்ண கிரியேட்டரை விட அதுக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு உரிமை அப்படின்னு கோர்ட் சொல்லுது. இதுதான் நம்மளோட புரிதல். ஒத்துக்காங்க ஒத்துக்காம போங்க, கோர்ட் சொல்றதான் முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் அப்பீல் போகலாம். அப்பீல் போய் என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. ஆனா இது சொல்ல வர அழுத்த நிறுத்தமாக சொல்ல வருது அதுதான். அப்ப நீங்க ஒத்துக்கிட்டாலே ஒழிய அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம படம் பண்றப்பவே ரஹ்மான் கிளாஸ் போட்டுறாரு, எனக்கு தான் உரிமை அப்படின்ட்டு. அதை நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவரு தான் உரிமை. இளையராஜா அந்த காலத்துல அப்படிலாம் பண்ணல, அதனால அந்த உரிமை அவர் கிடையாது, இவருக்கு தான் உரிமை அப்படிங்கிறது தான் நம்ம ஒத்துக்கிட்டே தீரணும். வேற வழியில கோர்ட்டை தான் சொல்லியிருக்கு. ஓகே சார், இந்த ஷோ பத்தி ரொம்பவே அழகா பேசி முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. நன்றி.